அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம். செவ்வாய் காயத்ரி மந்திரம் சொல்லி இந்த பதிவை தொடங்குவோம். ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்ன அஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி 2025 வருடம் ஜனவரி மாதம் 18ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி வரை ஒரு 79 நாட்களுக்கு, தமிழ் மாத தேதிப்படி தை மாதம் 5ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 24ஆம் தேதி வரை கடகராசியிலிருந்து வக்கரகதியில் மிதுன ராசிக்கு சென்று ஒரு 79 நாட்கள் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். மாசி மாதம் 9ஆம் தேதி வரை செவ்வாய் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்வார். புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியில் செவ்வாய் சஞ்சாரம் செய்ய போகிறார். துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 7ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய். கோச்சாரத்திலும் சரி சுய ஜாதகத்திலும் சரி துலாம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் கெடாமல் இருந்தால் குடும்பம் நல்லாயிருக்கும், பணம் பொருளாதார நிலை நல்லாயிருக்கும், சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம், காலாகாலத்தில் சரியான வயதில் திருமணம் நடக்கும், வாழ்க்கை துணையிடம் நல்ல மதிப்பு மரியாதை இருக்கும். செவ்வாய் கெட்டு விட்டார் என்றால் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்படக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். நவ கிரகங்களில் செவ்வாய் அப்படின்னாலே மனித உடலில் இரத்தம், வீரம், சக்தி, சுறுசுறுப்பு, ஆக்ரோஷம், அதீத கோபம், அதீத துணிச்சல், மனிதன் பார்த்திங்கன்னா வேகமான நடை. செவ்வாயினுடைய தொழில்னு பார்த்தோம்னா காவல்துறை, இராணுவம், மருத்துவம், மின்சாரம், விவசாயம், மண், நிலம், பூமி சார்ந்த தொழில். சுய ஜாதகத்தில் செவ்வாய் வலுவாக இருந்தார் என்றால் உடல் கம்பீரமாக இருக்கும், நிமிர்ந்த நடை, நிமிர்ந்த நேரான பார்வையில் வேகமான நடை இருக்கும். செவ்வாய் கெட்டார் என்றால் ஆயுள் குறையும், எண்ணற்ற நோய் உடலில் வந்துடும், தைரியம் குறையும், அரசியல் தொடர்புகள் இருக்காது. மேசம் விருச்சிக ராசிக்கு அதிபதியானவர் செவ்வாய். கடகராசியில் நேசமும் மகர ராசியில் உச்சமும் பெறுகிறார். செவ்வாய் மனிதனுடைய வாழ்க்கையில் அட்ரஸை கொடுப்பவர், இருப்பிடம், நிலம், சொத்துக்களை குறிப்பவர், சகோதரக்காரகன் செவ்வாய். கடந்த ஐப்பசி மாதம் 6ஆம் தேதி முதல் துலாம் ராசிக்கு 10ஆம் வீட்டிலே நேச நிலையில் செவ்வாய் பலம் இழந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே சனி பகவானும் சரி செவ்வாயும் சரி அமர்ந்தார்கள் என்றால் குடும்பத்தில் கர்ம காரியங்கள், ஏம காரியங்கள் செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை சனி பகவான் மேல் விழுந்தது. ஐப்பசி மாதம் 6ஆம் தேதி முதல் தை மாதம் 5ஆம் தேதி வரை ஏறத்தாழ பார்த்திங்கன்னா ஒரு 3 மாத காலம் துலாம் ராசி அன்பர்களுடைய குடும்பத்தில் பெரும்பாலும் தாத்தாவோ, பாட்டியோ, அண்ணனோ, சித்தப்பாவோ, பெரியப்பாவோ குடும்பத்தில் இறப்புகள், நோய் நொடி தொந்தரவில் இறந்து கர்மகாரியங்கள் செய்திருக்கக்கூடிய நிலை இந்த காலகட்டங்களில் துளாராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை சனி பகவான் மேல் விழுந்தபோது இரத்தம் சார்ந்த நோய் நொடி தொந்தரவுலாம் துளாராசி அன்பர்களுக்கு வந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் கேது திசையோ, கேது புத்தியோ, புதன் திசையோ, புதன் புத்தியோ அல்லது மற்ற திசைகளில் செவ்வாய் புத்தி நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இரத்தம் சார்ந்த பிரச்சனைலாம் வந்திருக்கும். கேது திசை நடந்துச்சுன்னா உடலில் உள் உறுப்புகள் சம்மந்தப்பட்ட நோய் நொடி வந்துடும். கட்டி, கொப்பளம், இரத்தத்தில் ப்ரெஷர், பிபி, சுகர், உள் உறுப்புகள் சம்பந்தப்பட்ட நோய் நொடியில் அவஸ்தைகளும் துளாராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்லும்போது அடுத்த 79 நாட்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு சூழ்நிலைகள் மாறும். இப்போ இருக்கின்ற அவஸ்தைகள் குறையும்.
குறிப்பாக வந்து பாக்கியஸ்தானத்திலே செவ்வாய் செல்லும்போது செவ்வாயினுடைய 4ஆம் பார்வை கேது புகான் மேல் விழுகிறது. துலாம் ராசிக்கு 12வது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார். புதனுடைய வீட்டில் செவ்வாயும் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள். இப்போ இந்த காலகட்டத்தில் புதன் திசை நடக்கக்கூடியவர்கள் பணமோ பொருளோ குடும்பத்தில் ஏகப்பட்ட விரயங்கள் ஏற்பட்டிருக்கும். அப்படி இல்லைன்னா குடும்பத்தை விட்டு வெளியில் போய் தங்கி வேலை பார்க்குற மாதிரி நிலை ஏற்பட்டிருக்கும். வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த சம்பாத்தியம் பெறக்கூடியவர்கள் அதில் வந்து ஒரு வருமானம் குறையும். 1,00,000 சம்பாதிக்கிறீங்கன்னா 50,000 பிடிச்சிக்கிட்டு 50,000 தான் வரும். புதன் திசை புதன் புத்தி நடக்கக்கூடியவர்கள் இந்த கால நேரத்தில் பணத்தை கொடுத்து யாருமாவது ஏமாந்து பெறாதீங்க. அதே மாதிரி கேது திசை கேது புத்தி நடக்கக்கூடியவர்கள் இரத்தம் டெஸ்ட் எடுத்துங்க. இரத்தம் சார்ந்த நோய் நொடி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. கட்டி கொப்பளம் ப்ரெஷர் இரத்தத்தில் புற்றுநோயெலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. செவ்வாய் பார்வையில் கேது அமரப்போகிறார். அடுத்த 79 நாட்கள் துளாராசி என்பர்கள் வெளிநாடு பயணங்களில் கவனமாக இருக்கணும். செவ்வாய் பகவானுடைய 7ஆம் பார்வை துலாம் ராசிக்கு 3வது வீட்டின் மேல் விழுகிறது. தைரிய வீரியஸ்தானத்திலே செவ்வாய் பார்வை விழும்போது உங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியாகும். தைரியமாக புதிய முயற்சிகள் செய்யலாம். உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு தம்பி தங்கைகள் இருப்பாங்க. தம்பி தங்கைகளால் உங்களுக்கு ஆறுதல் உண்டு. செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை 4ஆம் இடமான சுகஸ்தானத்தின் மேல் விழும்போது அடுத்து வரக்கூடிய 79 நாட்கள் துளாராசி அன்பர்கள் தாயார் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வீடு நிலம் சொத்து சார்ந்த செலவுகள் ஏற்படும். வீடு கட்டலாம், புதிய வீட்டு மனை வாங்கலாம், புதிய சொத்து பத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது பல வருடமாக சொத்துக்கள் விற்க வேண்டும் அப்படின்னு விலை சொல்லி கொண்டிருப்பவர்கள் விற்பதற்கான வாய்ப்புகளும் இந்த 79 நாட்கள் துளாராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் மூலம் ஏற்படும். துலாம் ராசிக்கு மிதுனம் வந்து பாக்கியஸ்தானம். அங்கே வந்து தனஸ்தானாதிபதி செல்லும்போது தொழில் விஷயமா வேலை விஷயமா வெளியிடம் செல்லக்கூடிய நிலை ஏற்படும். இடம் மாற்றங்களை ஏற்படுத்தும். நிறைய கோயிலுக்கு போகிற மாதிரி நீண்ட தூரம் பாத யாத்திரை கிரிவலம் இந்த மாதிரி இதுவரை போகாத கோயிலுக்கு போய்ட்டுருவீங்க. பயணங்களால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டு. செவ்வாய் பார்வையில் சனி பகவான் அமர்ந்திருக்கும் போது குழந்தைகளுக்கு நோய் நொடி தொந்தரவு இருந்துச்சுன்னா மருத்துவ செலவுகள் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் குறையும். சனி பகவான் 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது செவ்வாய் பார்வையிலிருந்து சனி பகவான் விடுபடும் போது திருமணம் செய்து ஓரிரு வருட காலம் புத்திர பாக்கியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புத்திர பாக்கியம் உண்டு. 5ஆம் இடம் பலமாக இருக்கிறது. சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது துளாராசி என்பளுக்கு கடந்த 3 மாத காலம் இருந்து வந்த அவஸ்தைகள் பண விரயங்கள் இதெல்லாம் வந்து நிவர்த்தியாக போகிறது. செவ்வாயினுடைய பெயர்ச்சி உங்களுக்கு வந்து சூழ்நிலை மாறுகிறது. கொஞ்சம் ஆறுதல் தருகிறது. இது ஒரு நல்ல காலகட்டமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். துளாராசிக்கு பார்த்திங்கன்னா 8ஆம் வீட்டிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். தை மாதம் 29 வரை குரு வக்கரகதியில் இருக்கும்போது 3 6ஆம் வீட்டின் அதிபதி வக்கரத்தில் இருக்கும்போது எதிர்பாராத தனபிராப்தம் உண்டு. நகை எடுக்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், இதற்குண்டான வாய்ப்பு உண்டு. எதிர்பாராத வழியில் கொடுத்த இடத்துல வர வேண்டிய பணம் அல்லது கோர்ட்டு கேஸு ஏதாவது விபத்துகள் மூலம் கேஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்ப்பாகி உங்கள் பக்கம் பணம் வரதுக்கான வாய்ப்புகள் துளாராசி என்பளுக்கு உண்டு. 8ஆம் வீட்டிலே குரு அமர்ந்திருக்கும் போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். வயிறு சார்ந்த பிரச்சனைலாம் இந்த காலகட்டத்தில் வரும். உங்களுடைய பேர் கட்டுற மாதிரி செல்வாக்கு மதிப்பு மரியாதை கட்டுற மாதிரியான நிலையெல்லாம் துளாராசி என்பளுக்கு குரு பகவான் மூலம் ஏற்படும். பேர் கெடாதவாறு நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளுங்கள். 3 6ஆம் வீட்டின் அதிபதி 8ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். தை மாதம் 15ஆம் தேதி முதல் துளாராசியின் அதிபதி 6வது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது
குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம். சுக்கிர பகவான் உச்ச நிலையில் ராகுவுடன் கூட்டு சேர்ந்து சஞ்சாரம் செய்வார். பார்த்தீங்கன்னா பணத்திற்கான வருமானத்திற்கான வழி உண்டு. பகையாளி எதிரிகள் தொல்லை நீங்கும். கோச்சாரத்திலே 6ஆம் வீட்டிலே சுக்கிர பகவான் செல்லும்போது செலவுகள் கை மீறி போயிட்டு தான் இருக்கும். இன்னொரு 4 மாத காலம் துளாராசி நண்பர்கள் சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. செலவுகள் சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்க. தேவையில்லாத கெட்ட வழியில் பணங்காசு செலவு செய்வதை துளாராசி நண்பர்கள் இந்த கால நேரத்தில் தவிர்த்து விடுவது நல்லது. இந்த காணொளியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.